இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான சாங்குக்கு எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா இதுவரை போட்ட வீடியோவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்பில் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சாங்கை வச்சு வீடியோ வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. எப்பயும் போல் உங்களுக்கு ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுவரை நான் போட்ட வீடியோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி இமேஜாக கொடுக்காம வெறும் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸாக தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் இமேஜே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இமேஜ் கொடுத்த லேயர் போக மீத இருக்க லேயர் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் கரெக்டாக இமேஜ் இருக்குது. இந்த ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அடுத்து இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் அடுத்து 2 இதில் இமேஜ் இருக்குது. அடுத்து மீதி இருக்க இந்த 3 இதில் இமேஜ் இல்லை. ஸோ அந்த 3 இதுலையும் கரெக்டாக பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் மூவ் பண்ணி இந்த மீத இருக்க பீட் மார்க், அதாவது நான் கொடுத்துருக்கிறதுல மீத நமக்கு எத்தனை பீட் மார்க் இருக்கோ அந்த எல்லா பீட் மார்க்குங்களையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ். ஸோ அந்த இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் இப்போ இந்த லாஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீதம் ஒரு 3 பீட் மார்க்கும் 4 பீட் மார்க் இருக்குது. இந்த 4 இதுவுமே நான் எம்டியாக தான் விட்டுருக்கேன். ஸோ அதனால் அந்த 4 பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுற மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். அதுக்கடுத்து இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் இமேஜை மட்டும் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்தந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நானே வீடியோட லாஸ்ட் வர அந்த இமேஜஸ்லாம் எப்படி வரிசையாக ஆட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டியாச்சு. ஸோ இப்போ இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்த இமேஜஸில் எஃபெக்ட்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி இப்போ உங்களோட இமேஜாக சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் இருக்கா, இதில் ஆனால் வேறு இமேஜ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி இன்னும் நம்ம ஒரு சில இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இல்லை 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத காப்பி பண்ணியிருக்கோமா, அப்படியே 2வது இருக்க இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அந்த 2வது இருக்க பீட் மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 3வது இருக்கிறத ஒன்று இதை விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த குரூப் இருக்கா, இந்த குரூப்பையுமே அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல 2 பீட் மார்க்கு ஒரே சைஸில் இருக்கா, அந்த 2ஐயுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 3 இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3ல் மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3ஐயுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக பாதி இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்புக்கு முன்னாடி ஒரு இதில் நான் ஆல்ரெடி எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணுறீங்க, டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ இதை எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 2 இமேஜ் முடிஞ்சு இந்த 3வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு இமேஜில் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த 3வது இருக்க இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த சின்ன இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து அப்படியே பேஸ்ட் ஆகும். வெறும் எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த இது வர பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு.
இனி மீத இருக்குது இந்த இடத்துல ஒரு குரூப்பு, இதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு குரூப். இந்த குரூப்பில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கரெக்டாக இந்த குரூப் வர சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ், ஸோ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இப்போ மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது இந்த வீடியோ லாஸ்ட்டில் மீத நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்டே ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு 4 இமேஜ் மீத இருக்குது. இந்த 4 இமேஜுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த 4 இமேஜ்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.